ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ பெங்களூரை சேர்ந்த மகாலட்சுமி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஆளை காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்களோட வீட்டிலிருந்து கடந்த 21ஆம் தேதி ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் அவங்களுடைய அம்மாவுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பதறி போய் வந்தவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் இருந்த இன்னொரு கீ மூலமாக அந்த வீட்டை திறந்து உள்ளே போய் பார்த்தா அவங்களோட பொண்ணு ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 59 பீசஸாக வெட்டப்பட்டு உள்ளே வந்துட்டு அடைச்சி வைக்கப்பட்டிருந்துருக்காங்க. அந்த வீடே வந்து அலங்கோலமாக ஃபுல்லாக ரத்தமாக புழுவெல்லாம் ஊற சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி வந்துட்டு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு அவங்க இறந்து அவர் வந்துட்டு கொன்று அங்கே வந்து வச்சுருந்துருக்குறாங்க. ஓகே, இதை நிறைய பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி இது என்னாச்சுன்றதை பற்றி ஷார்ட்டாக பார்த்ததுக்கப்புறம் யார் இவங்களை கொன்னா, எதுக்காக கொன்னா, இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்க ஏன் வந்துட்டு பெங்களூருக்கு வந்து இங்கே வசிச்சுட்டு இருக்காங்கன்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் த ஹோலாக இந்த பெங்களூர் மகாலட்சுமி கேஸை பற்றி ஒரு சின்ன ஒரு டீகோடிங் தான் இந்த வீடியோ. பார்க்க ஆரம்பிச்சலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஆய்வு பண்ணுறாங்க. அவ்வளோ பீஸாக பாடி கிடக்குது, வீட்டில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டமுக்கும் அனுப்பிக்கப்படுது. இப்போது போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி ஆஃபீஸாக இருக்கும் இல்லைங்களா, யார் இந்த கொலையை பண்ணது, எதுக்காக பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தனிப்படைகள் கிட்டத்தட்ட 8 படம் அமைச்சு தனியாக வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தேடும்போது மெயினாக போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மகாலட்சுமியோடைய ஹஸ்பண்டை. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், மகாலட்சுமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 25 வயசு. ஆனால் 5 இயர்ஸ் பேக்கே வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாலட்சுமியோடைய சொந்த ஊரே பெங்களூர் கிடையாது. அவங்களோட தாயகம் பார்த்தீங்கன்னா நேபாள் மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் அவங்க கடந்த 9 மாதங்களாக பெங்களூரில் தனியாக வந்து வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஒரு 9 மந்த்ஸ் முன்னாடியே. ஸோ அவங்களுடைய அந்த ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த 2 தம்பதியர்களுக்கும் வந்துட்டு ஒரு பெண் குழந்தையுமே இருக்குது. சரி, எதுக்குறா இப்போ வந்துட்டு டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும், என்ன பிரச்சனை, ஒருவேளை அவங்களோட புருஷன் தான் வந்துட்டு ஏதோ ஒரு கடுப்பில் வந்துட்டு போட்டு தள்ளிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முதல்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இந்த ஹேமந்த் தாஸ் அவர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ அப்போ ஹேமந்த் தாஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் பெருசாக செட் ஆகலை, ரொம்ப நாளாகவே வந்துட்டு சண்டையுமாக தான் போயிட்டு இருந்தது. அண்ட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட நடத்தை மேலே எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. அதை வந்துட்டு உறுதி செய்யும் விதமாக இவங்களுக்கு அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க கூட வந்துட்டு ஒரு தொடர்பு இருந்த மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஃபைனலாக வந்துட்டு இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு நான் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள கான்டாக்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. என் நம்பர் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். என் மூலமாக அவங்களுக்கோ இல்லை அவங்க மூலமாக எனக்கோ பெருசாக எந்த ஒரு கனெக்ஷனுமே வந்துட்டு இந்த இடைப்பட்ட காலங்களில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சொல்லிடுறாரு. போலீஸும் வந்துட்டு சரி ஓகே இவன் சொல்கிறது பார்த்தா இவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. சரி, இப்போ அஷ்ரஃப்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, சரி அவன் ஏதாவது லிங்க் பண்ணியிருப்பானே, அவங்களோட தான் ஏதோ கனெக்ஷன்லாம் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ அஷ்ரஃப் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் வந்து பெருசாக இல்லைங்க, நான் பெருசாக எனக்கும் இது சம்மந்தம் இல்லை, நானும் அவங்கள்ட்ட பேசல பெருசாக அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூல் அவுட் ஆகிடுது. சரி ரைட்டு, சரி அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா அப்போ யாரா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அவங்களோட அக்கம் பக்கத்தில் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வந்திருக்கு மகாலட்சுமிக்கு இன்னொருத்தர் கூட வந்துட்டு ஒரு தொடர்புன்னு சொல்லலாமா அல்லது ஒரு நட்புன்னு சொல்லலாமான்னு தெரில. பட் எனிவேஸ் கடந்த ஒரு 4-5 மாதங்களாக வந்துட்டு ஒருத்தர் கூட வந்து பழகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கிடைக்கிது அவங்க லோக்கலில் அந்த பேசும்போது. சரி, யாரா அந்த பழகிறாள், யாரா அந்த லோக்கல்னு பார்த்தீங்கன்னா முக்தி ரஞ்சன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். இந்த நபர் யார், எப்படி பழகம்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலில் தான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க வேலை பார்த்து அந்த ஷாப்போடைய கிட்டத்தட்ட மேனேஜரோ அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சேம் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு கோ எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோ எம்ப்ளாயி தான் முக்தி ரஞ்சன் ராய். நம்ம வந்து முக்தின்னு பார்க்கலாம். ஸோ அந்த முக்தி அப்படின்ற ஒரு ஆள் கூட வந்து இவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பு வந்துட்டு காதலாக மாறிச்சா என்னவா மாறிச்சான்றதுக்குள்ளே நம்ம போவேன்னா அது என்னன்றது யாருக்குமே பெருசாக ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மகாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா முக்தி மேலே ஒரு லவ்வே ஏற்படுது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அடிக்கடி வீட்டுக்கு வர்றது போகிறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவோட மக்களே வந்து ஒத்துக்கிறாங்க, ஆமாம் அதெல்லாம் போயிட்டு இருந்துன்னு சொல்லிட்டு. ஓகே,
இது வரைக்கும் தான் இப்போதைக்கு வந்து நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸை போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. இதனோட சூட் கேஸ், ஏன்னா அந்த சூட் கேஸ் வந்து மகாலட்சுமிக்கு சொந்தமானது கிடையாது. அப்புறம் எப்போ இங்கே வந்துச்சு, யாரோட சூட் கேஸு, ஒருவேளை வந்துட்டு கொலைகாரன் வந்து வெளியில் அவங்கள கொண்டுட்டு சூட் கேஸ்குள்ளே போட்டு வந்துட்டு இங்கே வச்சு எல்லாம் பாட்டாக பிரித்து உள்ள வச்சுட்டானு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த முக்தி ரஞ்சன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆயிடுற. அப்படி சரி ஓகே, அப்போ இந்த ஆள் மேலே டவுட் வருதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த ஆளை வந்துட்டு சர்ச் பண்ணி போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. சரி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த இதுனா ஆள் ஒரு சஸ்பெக்ட்னு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா, அதனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ண போகும்போது தான் வந்துட்டு இந்த ஆள் வந்து ஒரு இடத்துல மாட்டுறான். எங்கே மாட்டுறான், என்ன போலீஸ் பார்த்தாங்கன்றதை நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். பட் இப்போ வந்து சரி இவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது சம்பவத்துக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து முக்தி ரஞ்சனை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போகிறாங்க. சரி ஆள் பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லை, ஆள் எஸ்கேப்பு. சரி ஃபோனை டேப் பண்ணான்னு பார்த்தா ஃபோனை சுவிட்ச் ஆஃப், எங்கே இருக்கானோ ஆள் தெரில. ஃபைனலாக அப்படி இப்படி அலைஞ்சு திரிஞ்சு இவனோட அந்த சிம்மோ அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒடிசா கிட்டே ஏதோ ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஆன் ஆகிருக்கிறத போலீஸ் பார்த்துட்டு எல்லோரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. சரி இப்போ அவனை பிடிச்சிடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போகிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் கேட்காங்க இங்கே வேறு முக்தி ரஞ்சன் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக வந்து கே ஓஹன் அப்படின்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு முக்தி ரஞ்சன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அவசரமாக ஒரு தனிப்படை அமைச்சா எல்லாம் கும்பலாக போயிருப்பாங்க. எல்லாரும் போய் சுற்றி நின்று பார்த்தா அந்த இடத்துல இந்த முக்தி ரஞ்சன் அப்படின்னு சொல்ல போகிற ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கைத்தை கட்டி தூக்கில் தொங்கி ஆள் வந்து ஆல்ரெடி சூசைடா அல்லது கொலையா என்னன்றது தெரியல, பட் செத்த நிலையில் வந்துட்டு கிடந்திருக்கான். உடனே போலீஸ்க்கு வந்துட்டு மறுபடியும் ஷாக்கு, இவனடா செத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பாடியெல்லாம் பண்ணி அதை தனி கதை வச்சுருங்களேன். இப்போ போலீஸ்க்கு வந்துட்டு ஓகே ஒரு டவுட் இருந்தாலும் வந்துட்டு 100% தெரியாது இவன் தான் கொலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. ஒரு கைப்பட எழுதின ஒரு லெட்டரு, முக்தி ரஞ்சன் எழுதின ஒரு லெட்டரு. ஸோ அதை வாசிக்கும் போது தான் வந்துட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு, ஆமாம் நான் தான் வந்து மகாலட்சுமியை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேலும் சில தகவல்கள்லாம் வந்துட்டு போடப்பட்டிருக்கு. சரி ரைட் ஓகே, என்னாச்சு, இவன் எதுக்கு முதல்ல கொன்னான், எப்படி கொன்னான் அப்படின்றத நான் அப்படியே இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேனே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த முக்தி ரஞ்சனுக்கும் மகாலட்சுமிக்கும் வந்துட்டு ஒரு தொடர்பு இருந்துச்சு. 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. பட் எனிவேஸ் அது அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்தி ரஞ்சனுக்கு ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோடைய எப்படி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்றாச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து முக்தி ரஞ்சனுக்கும் இந்த புள்ள ஏதோ ஒரு மாதிரி சரியில்லையோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டவுட் வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேறு சில ஆம்பளைங்களுடைய ஃபோட்டோஸு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு மகாலட்சுமி ஃபோனில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறா. அப்படி பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஏன் வச்சுருக்கேன்னு கேட்கும்போது அவங்க ஏதோ சமாளிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்தி ரஞ்சனுடைய பிரதர் தம்பியோடையும் வந்துட்டு இவங்களுக்கு தொடர்பு இருக்கோ ஒரு சம்திங் இருக்குன்ற மாதிரி வந்துட்டு இவருக்கு தோணியிருக்கா, யாராவது சொன்னாங்களா இல்லை ஏதாவது இதான்னு தெரியல. பட் எனிவேஸ் அந்த மாதிரி இவர் வந்து கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்டதும் வந்துட்டு இது கேட்டிருக்காரு, ஏன் இப்படி என்ன நடக்குதுங்கும் போது அவங்க பெருசாக வந்துட்டு இந்த கத்துறது, நீ என்ன இப்படிலாம் சந்தேகப்படுற, நான் எவ்வளோ அது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதுனால அது அப்படியே ஒரு மாதிரி பெருசாக அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி வந்துட்டு போயிட்டு டஃப்பாகவே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது தான் செப்டம்பர் 3ஆம் தேதி அந்த அன்னைக்கு வந்து திருப்பியும் 2 பேரும் அவங்க வீட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க, மகாலட்சுமி வீட்டில். ஸோ அப்படி மீட் பண்ணும்போது மகாலட்சுமி முக்தி ரஞ்சன் கிட்ட என்ன நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது முக்தி ரஞ்சன் வந்துட்டு இல்லை அதெல்லாம் செட் ஆகாது, நீ வந்து எனக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி தெரில, நீ என்னமோ எல்லாம் பண்ணுற, என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிற, எனக்கு கல்யாணம்லாம் வருமானு தெரில அப்படின்னு திருப்பியும் சொல்கிறாரு. இந்த கல்யாண பேச்சு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட்டாக வரல, ரொம்ப நாளாவே வந்து போயிட்டே தான் இருந்திருக்கேன், நான் மேரேஜ் பண்ணிக்கோ அதுன்னு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதியும் வந்துட்டு திருப்பியும் ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்த முக்தி ரஞ்சன் என்ன பண்ணுறாருன்னா கோவத்தில் அவங்கள ஓங்கி வந்துட்டு தாக்கிடுறாரு. தாக்குனதில் அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முக்தி ரஞ்சன் என்ன பண்ணுறான்னா பதட்டத்தில் ஐயோ என்னடா அது அப்படின்னு ஆகிப்போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா யோசிக்கிறான் அங்கேயே உட்காந்து, சரி என்ன வெளியே போகிறதா வேணாமா அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டு அடுத்த நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி கரெக்டாக 11 மணி வாக்கில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோருக்கு போகிறான். ஸ்டோருக்கு போயிட்டு பெருசாக ஒரு நைஃப் ஒரு பெரிய நைஃப் ஒன்று வாங்கிட்டு வெளியே வரான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, முக்தி ரஞ்சன் தான்றதை வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு,
அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த ஆள் போயிட்டு இந்த பெரிய கத்தி வாங்குறத போலீஸ் வந்துட்டு முதல்ல வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அந்த கத்தி வாங்கி கவர்லாம் ரோட்டில் தூக்கி போட்டிருக்கிறான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் அவனை சர்ச் பண்ணி போயிருக்கிறாங்க. ஸோ இப்போது அப்புறம் கதைப்படி எப்படியே வருவோமே, 11 மணி அளவில் அந்த கத்தி கித்திலாம் வாங்கிட்டு திருப்பியும் வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவங்க மகாலட்சுமியோட வீட்லேயே வச்சு அவங்கள பீஸாக வந்துட்டு எல்லாம் சம்பவம் பண்ணி கரெக்டாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதாவது பாத்ரூமில் வச்சு ஒட்டியிருக்கான் அவங்க வீட்டு பாத்ரூமில். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத்ரூமை வந்துட்டு ஆசிட் போட்டும் வந்து கழுவியிருக்கான். கழுவினதுக்கப்புறம் அப்படியே வீட்டை வந்துட்டு வெளில பூட்டிக்கிட்டு ஆள் வந்து எஸ்கேப் போயிருக்கா. அப்படி ஆனதுக்கப்புறம் இவனோட பிரதருக்கு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி டே இந்த மாதிரி அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்டா, எனக்கு கோவத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, அந்த பிரதரும் இவரும் பேச, நீ ஊரில் இருக்காத கிளம்பி போயிடு, நம்ம ஊருக்கே போயிடு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இவன் வந்துட்டு என்னைய தேடி உன்னை பார்க்கவும் வருவாங்க, ஸோ நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தவரெல்லாம் அவன் சொல்லி போனதாகவும் வந்து தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா இது அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நிறைய தகவல் இருந்தாலும் ஃபைனலாக நடந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு கிளம்பி ஒடிஷாவுக்கு போகிற அப்படி. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. வந்து பார்க்கும்போது அவன் வந்து செத்து கிடந்திருக்கான்றதான் நியூஸு. ஸோ இப்படி தான் மகாலட்சுமியோட கேஸ் வந்துட்டு போய் இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போதும் ஒரு சில ஆர்டிகிள்ஸில் பார்க்கும்போதும் தூக்கில் தொங்கினா அப்படி இல்லைங்களா, அது ஓகே, அது வேணால் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் தான் கொன்னேன், எனக்கும் அவளுக்கும் இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கிடச்சதுன்னு சொல்கிறாங்களா போலீஸு, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில. போலீஸே வந்து ஸ்டோரி மேக்கப் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களே ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி இதை கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டும் ஒரு சைடு வந்துட்டு டாபிக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு தெரியாது எது உண்மை எது போயின்னு சொல்லிட்டு. இதுதான் பேசிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மகாலட்சுமி இப்படி தான் கொல்லப்பட்டாங்க. முக்தி ரஞ்சன்ற ஆளால் தான் வந்துட்டு கொல்லப்பட்டாங்க. கடைசியில் முக்தி ரஞ்சனே வந்து சூசைட் பண்ணாரா, இல்லை போலீஸ் ஏதோ பண்ணி தொங்க விட்டு லெட்டர் எழுதி வச்சாங்களான்றது தெரில. பட் அந்த ட்ராவல் இதனால தான் அவங்க கொல்லப்பட்டு இப்படி தான் வந்துட்டு இறந்தாங்கன்றதான் வந்து இந்த ஒரு மர்டரோடைய ஒரு ஃபுல் ஒரு விளக்கம்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் அதுவும் இல்லை. பட் that's it for today. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.